guys, welcome back to another video, and this is Varun from Endless 360, almost ஒரு 90 km street. ஒரு சண்டே அதுவுமா அது என்னன்னே தெரில காய்ஸ். நம்ம வந்து கரெக்டாக போகும்போது கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரியே இருக்குது, அண்ட் மழையும் பேஞ்சிருக்கு. அந்தமாரி தான் வந்து கிளைமேட்டே இருக்குது, விச் இஸ் கிரேட்டுன்னு சொல்லலாமா இல்லை கொஞ்சம் ஒஸ்ட்டுன்னு சொல்லலாமான்னு கேட்டால், நாங்கள் போகிற பிளேஸுக்கு இது ஒர்த்து தான். ஆந்திரா பிரதேஷில் வந்துட்டு எங்கே போகிறோன்னா ஒரு ஃபால்ஸ்க்கு போகிறோம், ஒரு குற்றாலம். மேபி நிறைய பேர் போயிருக்கலாம், பாதி பேர் போகாமையும் இருக்கலாம். பார்த்த வரைக்கும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ரிவ்யூ இல்லை. ஸோ நம்ம லைட்டாக கொஞ்சம் டீட்டெயில்டாக ரிவ்யூ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. நான் எதோ இப்போ நிறைய பேர் வந்து கூகுள் மேப் போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நான் வந்து எதை நம்பி போயிட்டுருக்கேன்னா, நம்ம கேடிஎம்மில் நேவிகேஷன் இருக்குது, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன். அதை நம்பி நான் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கேன். போகிற வழி பார்த்திங்கன்னா பூந்தமல்லியும் அப்புறம் வந்து திருவள்ளூர் அண்ட் பூண்டி, ஸோ அந்த வழியாக போயிட்டுருக்கோம். நான் பார்த்ததெல்லாம் வந்து அந்த ஃபால்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு விட சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம நேரில் போய்ட்டு ஒரு வாட்டி விசிட் பண்ணி பார்த்து போகலாமா, ஓகேவா, ஒர்த்து இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நம்ம வந்து போயிட்டுருக்கோம். அதாவது நாங்கள் போகிற இடத்துல வந்து 2 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கோம். லைக்லி வாட்டர் பாட்டில், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீங்களும் போகிறீங்கன்னா மறக்காமல் வந்து அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேரி பண்ணிக்கோங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக வந்துட்டு அந்த இடத்துல ஜிபே கிடையாதான். அந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்துட்டு கொஞ்சம் என்ட்ரி ஃபீஸஸ் இருக்குது. பார்க்கிங்க்கு 50 ரூபா, ஒரு பர்சனுக்கு 50 ரூபான்னு அந்த வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே இருக்குது என்ட்ரி ஃபீஸு. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எப்போவுமே வந்துட்டு இந்தமாரி யாராவது வயசானவங்க போனால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒளி விட்டுருங்க. அவங்கள வந்துட்டு பயமுத்துற மாதிரி எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாதீங்க. இவரெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான், அந்தமாரி கேரக்டர் தான். வயசானவங்களை விட்டால் ஏற்றிடுவார். ஆய் ப்ரோ. ஸோ நம்ம ஃப்ரெண்ட் தான், நம்மளோட காலேஜ் சீனியர். இவர் இப்போ தான் வாங்கியிருக்காரு பைக்கு, 250 Gen 3 2024 மாடல். வாங்கி ஒரு 240 to 250 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆகிருக்கு வண்டி. ஸோ அதையும் நம்ம ஒரு ரிவ்யூ போட்டுடலாம், பார்க்கலாம் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்னா, இந்த கேடிஎம்மில் வந்துட்டு நேவிகேஷன் எதுக்கு சும்மா பேருக்குன்னு கொடுத்துருக்காங்க, நாங்களும் கொடுத்துருக்கோம். அந்தமாரி தான் இருக்குது. ஏன்னா அப்பப்போ வந்துட்டு தப்பாக காட்டுறது மட்டும் இல்லாமல் ரீகால்குலேட்டிங்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் பாருங்கள், சொல்லி முன்னே ரீகால்குலேட்டிங்னு வந்துருச்சு. இப்போ யூட்டர்ன் போட சொல்லிட்டு அது வந்து ஏதோ ஒரு சம்திங், அது வேறு ஏதோ ஒரு ரூட் காமிக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கூகுள் மேப் பார்த்து போயிட்டுருக்கோம். ஸோ காய்ஸ், மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டியிருக்கோம். ரொம்ப பின்னாடி போகாத, அப்புறம் கார் அடிச்சுட்டு போயிடப்போகிறா. ஒரு ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டியிருக்கோம். இங்கேயே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். என்னாச்சு ப்ரோ? சாய்ஸ் ஒரு வழியாக நாங்கள் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த தள்ளு வண்டியில் சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல் தான். ஏன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் நிறையா ஏதோ நல்ல வயிறு ரொம்ப சாப்பிட்டோம். ஆனால் ப்ரைஸ் ஏதோ ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. லைக் ஒரு 350 அந்தமாரி தான் வந்துச்சு. மழை பெய்தோ இல்லையோ, இவங்க வண்டியிலேருந்து அடிக்கிற சாரலே மேலே நல்லா தெரிஞ்சிட்ருக்கு. ஐயோ ஓகே, போலாமா? ஓகே, நம்ம வந்துட்டு இந்த பைக்கில் வந்துட்டு ரைன் மோடில் வந்துட்டு ட்ராக்கு ரைனு ஓகே மோடில் ரைன் மோட் செட் பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு பவர் வந்து டெலிவரி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ரைன் மோடில் கொஞ்சம் ஏவிஎஸ்லாம் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குன்னு வந்து அதில் போட்டு இருந்துச்சு. ஃபிட்டாக அடிக்குதா இல்லை லூஸாக அடிக்குதான்னு இப்போ தெரிஞ்சிடும். நான் வேறு மலையில் கூட 100ல் போயிட்டுருக்கேன். சீரியஸ்லி மிரட்டி வச்சுருக்காங்க ரைன் மோடில். மோடு நான் ஏதோ சும்மா தான் கொடுத்துருக்காங்க, லைக் ஒன்றுமே இருக்காதுன்னு நினச்சா
பக்காவாத ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் வந்து இப்போ ட்ராட்டில் நல்லா கொடுத்தேன், ஏதோ ரொம்ப பொறுமையாக அப்படியே தருங்க. ஒரு செகண்ட் கியரில் கூட ரொம்ப பொறுமையாக இருக்குது. இந்த நேரம் வந்துட்டு நான் ஸ்ட்ரீட் மோடில் இல்லை ட்ராக் மோடில் இருந்துச்சுன்னா வண்டி ஏறி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறி இருக்கும். இதோ இப்போ நான் இந்த ஸ்லோ ஸ்பில்லெல்லாம் சீரியஸ்லி அப்படியே இதோ பவர் கொடுக்கறதே எனக்கு ஃபீல் ஆகலை, ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஃப்ரீ பேர்டாக ஜாலியாக அப்படியே போக வேண்டியது தான். என்னடா கீழே கண்ட இடத்துல வந்துட்டு ஹெட்செட், ஆக்சுவலி நான் ஃபோனை பற்றிக்கு மேப் எங்கே வச்சுருக்கேன் பாருங்கள், எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. மொபைல் ஹோல்டர் இல்லாததுனால எவ்வளோ காண்டன் பாருங்க, எங்கேயோ மேப்பை செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஓட்டிகிட்ருக்கேன். மொத்தம் 3 வழி இருக்குது கைஸ் இந்த இடத்துக்கு, நாங்கள் போகிற ரூட்டுக்கு. அந்த 3 வழியில் கொஞ்சம் நல்லா வில்லேஜ் பக்கமாக, 2 பக்கமாக நல்லா கொஞ்சம் மரம் செடி அப்படியா இருக்கிற ஏரியானா அது இப்போ நாங்கள் இப்போ போகிற ரூட் தான். தேர்டு கீரு ரெடியா? 1 2 3. நிஜமாவே ஸ்பீடு தான். நான் தேர்டு கியர்லேயே நான் ஏறிட்டேன். ரேஸ் ஓட்டுறதா தம்பியா? ரேஸ்லாம் ஓட்டலாமா, தப்பு இல்லையா? ரேஸ்லாம் ஓட்டலாமா, தப்பு இல்லையா? குரங்கு குட்டி இங்கே இருக்குங்க. ஹாய் குரங்கு. அது குட்டி இருக்குது, அழகாக இருக்குது, எவ்வளோ கிட்ட வந்துருக்கு பாருங்களா. ஐயோ இதுங்களுக்கு தர்றதுக்கு எதுவுமே இல்லை, தந்தா தான் வாங்கிக்கோங்க. பரவாயில்ல, பயப்படாமல் நின்றுருக்குங்க. ஓகே கடையாளமா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரூட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக வராதிங்க. ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த மாதிரி குரங்கு கண்டிப்பாக நடுசில் வந்துடும். எப்படி இருக்கு பாருங்க ரூட்டு. ஐயோ அண்ட் கைஸ் ஆல்மோஸ்ட் நம்ம ஆந்திரா கிட்ட வந்துட்டோம், அதாவது தமிழ்நாடோட எல்லைக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுலேருந்து ஆந்திரான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்திருக்கிற இடம் ஆரியா ஃபால்ஸ், அங்கே தான் வந்திருக்கோம். அந்த ரூட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஆரியா ஃபால்ஸ்க்கு போகிற ரூட்டு இது. ஆக்சுவலி சரியாக கரெக்டாக நாங்கள் ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருக்குது, அந்த ஊருக்குள்ளே போயிட்டு அப்படியே அந்த மலையை ஒட்டின மாதிரி தான் போகணும்னு நினைக்கிறேன். மேப்லேயும் அப்படி தான் காட்டுது. அவர் ஆக்சுவலி இந்த மலையை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல விட்டுருப்பாரு. அதே தான் நானும் பண்ணேன், அந்த மலையை பார்த்துக்கிட்டே ஒரு டைரக்ஷனில் போகிறேன். ஐயோ அந்த மலையை பாருங்க கைஸ், ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணியிருப்போம். 1.5 hours இந்த மலையை பார்த்துட்டு போயிடலாம் போல இருக்குது, அப்படி தான் இருக்குது. அங்கே கைஸ் இந்த இடத்துல வந்துட்டு நெட்வொர்க் கிடையாது. எனக்கு கூகுள் மேப் வேலை செய்யல, அதுவும் ஒன்று செக் பண்ணிக்கோங்க. ஸோ கேட்டு போகிற மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போய்க்கோங்க. மோஸ்ட்லி இந்த ஃபால்ஸ் வரீங்கன்னா காய்ஸ் நீங்கள் வந்துட்டு பைக்கே சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக வந்துட்டு ரீல்ஸில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு காருக்கு இருந்து எடுத்துகிட்டு வந்துடாதீங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒத்தே டைப் அதெல்லாம் வருது. இது உங்களுக்கு போர்ட் போட்டிருக்கோம். அப்படியா ஃபால்ஸு, ஐயோ லைட்டாக சரி கொட்டுடுச்சுங்க. ஜிபேயும் கிடையாது, அப்புறம் உங்களுக்கு இன்டர்நெட்டும் வராது, ஓகேவா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி வாங்க. நாங்கள் கையில் கேஷ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம். ஹவ் மச் ப்ரோ? ஓகே ப்ரோ. இங்கேருந்து உள்ளே ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்குமா ப்ரோ? அது எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? 3 kilometers வருமா? ஸோ ஒரு வழியாக உள்ளே நாங்கள் வந்துவிட்டோம். இங்கே உள்ளே வந்தீங்கன்னா பேக் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. இந்த ஆல்கஹாலிக் இந்தமாரி ஏதாவது எடுத்துகிட்டு கிந்துற போகிறீங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா ஒரு கரெக்டாக தான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் மறந்து கூட எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. நம்ம பிரதர்ஸ் நம்மளை இன்னும் பார்த்துட்ருக்காங்க. ஹாய் ப்ரோ. நம்ம போகும்போதே வந்துட்டு மூடிட போகிறாங்க. தம்பி மூடியாச்சு, அப்படியே வந்த வழியே நடங்க பேக்கில் அப்படின்னு சொல்லிட போகிறாங்க. ஓகே, தண்ணி ஓடுற சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் கேங்கில் ஒருத்தர் கூப்பிட்டாரு.
கரெக்டாக உள்ளே வந்தீங்கன்னா கைஸ் 2 வழியாக பிரியும். அந்த 2வது வழியில் இந்த இடத்துல சில் பண்ணுறதுக்குன்னே ஒரு சில வியூஸ் இருக்குது. எதோ சொல்கிறேன்னு பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல லைட்டாக சில் பண்ணிட்டு அப்படியே மேலே ஏற வேண்டியது தான். ஆக்சுவலி என்னென்னா காய்ஸ், இந்த இடத்துல நம்ம குளிக்கலாம். என்ன கொஞ்சம் தவளை நீச்சல் போடுற மாதிரி இருக்கும். வா ப்ரோ, இங்கே தான் போகணுமா? இல்லை கீழே தான் போட்டுருக்கு. கஷ்டப்பட்டு காய்ஸ் ஒரு வழியாக நாங்கள் வந்து ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். தனிங்கெல்லாம் வராதிங்க, கேங்காகவே வாங்க. வழி மாறி போகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இங்கே. ஸோ அதனால் சொன்னீங்கன்னா நானே வரேன் உங்களுக்கு. எனக்காக எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணிங்கன்னா போதும், அதுவே போதும், நானே வந்துடுவேன் உங்களுக்கு. ஸோ ஃபைனலி நம்மளோட பிளேஸ்க்கு வந்துட்டோம். குளிக்கலாமா ப்ரோ? சாவடிச்சிடாதீங்க ப்ரோ. ஓகே, ஸோ நீங்கள் வாட்டர் லெவல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. தண்ணி ஃப்ளோவும் வேறு லெவலில் இருக்குது சீரியஸாக. ப்ரோ ஹெல்மெட் பார்த்துறோம். தென் இப்போதைக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு குளிக்க போகிறோம். அது செம்ம சில்லுன்னு இருக்குது தண்ணி இங்கே. தண்ணியில் இறங்கினதுக்கப்புறம் குளிரே தெரியல, அளவுக்கு நல்லா இருக்குது. பேசுகிறது ஒரு கேட்க வரது தெரியல தண்ணியில் ஆக்சுவலி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லேட்டர்லி கொஞ்சம் ஆழம் இது. ஸோ ஸ்விம் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கு. கைஸ், ஒரு வழியாக நாங்கள் போயிட்டு குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் வெளியே வந்துட்டோம். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் தாராளமாக வரலாம். வீக்கெண்ட் அதுவுமா நீங்கள் செலவு பண்ணி ஒரு 500 ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு அப்படி இப்படி போய் கூட கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு 600 to 700 அதிகபட்சமாக ஆகுது. குறைஞ்சபட்சம்லாம் நீங்கள் அதுக்கு பைக்குக்கு ஏற்ற மாதிரி, என் பைக்னால அந்த ரேட் ஆகுது. நீங்கள் கம்மியாக கூட செலவு பண்ணிட்டு வரலாம். ஆனால் பைக்கில் வாங்க, அதுதான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹிடனாக தான் இருக்குது. ஒரு நாள் ட்ரிப்பாக கண்டிப்பாக இங்கே வரலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வரலாம். 90 கிலோமீட்டர்ஸில் வந்துட்டு இந்த இடம் ரியலி ஒர்த்து. நாங்கள் போயிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு நீங்கள் அந்த கிளிப்ஸ்லாம் பார்ப்பீங்க. அந்த ஜாக்கெட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்விம்மிங் தெரிலனா எக்ஸ்ட்ரா ஒரு 100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வேறு லெவல். வரலாம், இந்த வியூவை பார்க்கலாம், போகலாம். அப்படி தான் இருக்குது இந்த இடம். சூப்பராகவே இருக்குது. இப்போ ஸ்ட்ரைட்டாக அவ்வளோதான், இதோட வீடு தான். ஸோ சண்டே ஒரு நாள் ட்ரிப் சூப்பராக அமைஞ்சிச்சு. ஸோ மறக்காமல் வந்துட்டு நீங்களும் வாங்க, வந்து இந்த இடம்லாம் பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் லைக் போடுங்க, உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் கரெக்டாக